நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்கள், தீபாவளி ரொம்ப நெருங்கிருச்சு. இன்னும் 4-5 நாள் தான் இருக்குது. அம்மா எதுவுமே போடலை அப்படின்னு நினச்சிப்பீங்க. ஏற்கனவே நான் குலோப்ஜாம் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைசூர் பாக், நெய் மைசூர் பாக் போட்டிருக்கேன். ஆல்ரெடி எல்லாமே முறுக்கு, பலவிதமான முறுக்குகள் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான முறுக்கு, சூப்பரான சோமாஸு, இந்த மாதிரி தட்டை எல்லாமே பண்ணியிருக்கோம் நம்ம வீடியோவில். அதனால் உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. இன்றைக்கி நம்ம அதை விட ரொம்ப ஈஸியான ஒரு பால்கோவா தான் பண்ண போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே பால்கோவானா ஐயோ ரொம்ப கஷ்டம், அதை நின்றுக்கிட்டு பாலை கிண்டி காய்ச்சி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அடுப்புக்கிட்ட நிற்கணுமே அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஒரு 15 நிமிஷத்தில் பால்கோவா ரெடி ஆகிற மாதிரி ஒரு பால்கோவா தான் பண்ண போகிறோம். வாங்க போய் பண்ணலாம். முதல்ல நம்ம ஏலக்காவை நுணுக்கி எடுத்துக்கலாம். சூப்பராக ஏலக்காய் நுணுக்கியாச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுல் வச்சுக்கலாம். ஒரு 3/4 பவுல் அளவுக்கு நான் பால் பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன பால் பவுடர் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 1 கப்பு பால் வச்சுருக்கேன். ஆனால் நம்ம பாதி ஊற்றிக்கலாம். நான் ஒரு சின்ன கப் அளவு, அதாவது 150 கிராம் சின்ன டைமண்ட் கல்கண்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் கல்கண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பனங்கல்கண்டும் சேர்த்துக்கலாம், ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம், இல்லை சுகர் சேர்த்துக்கலாம். உங்களோட சௌகரியம்தான். கரெக்டாக நான் 1 கப் அளவுக்கு நான் கல்கண்டு அரைச்சி எடுத்தாச்சு. இதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற பாலையும் விட்டுடலாம். கரெக்டாக 3/4 கப்பு நீங்கள் பால் பவுடர் எடுத்துருக்கீங்கன்னா 1 கப்பு பால் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க வேண்டியது தான். பாருங்கள், கல்கண்டு, பால், அதுக்கப்புறம் பால் பவுட்ரு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா நம்ம இதில் வடித்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், மீடியமான தீயில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிண்டிங்கன்னா நல்லா பாருங்கள் திக்காக வந்துடும் இந்த மாதிரி. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் நெய் தடவி ரெடியாக வச்சுக்கலாம். பால்கோவா பக்குவத்துக்கு நமக்கு இது வந்துருச்சு. மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையுமே சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கிண்டிக்கங்க. நம்ம எடுத்து கொட்டுறதுக்கு முன்னாடி பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்தா இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். கொஞ்சம் பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி திரண்டு வந்தோடனே நம்ம எடுத்து பாத்திரத்தில் கொட்டிடலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தடவி கொடுத்துருங்க. பார்க்குறதுக்கு நமக்கு தலைன்னு இருக்கும். நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுட்டீங்க அப்படின்னா இது நமக்கு கட் பண்ணும் போது அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நம்ம நைஸாக தடவி கொடுத்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் முந்திரி, பாதாம், பிஸ்தா இது எல்லாமே போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம டெக்கரேஷனுக்காக தான். நல்லா இந்த மாதிரி மேலே ஒரு அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் கீழே விழாமல் இருக்கும். அப்படி லைட்டாக நம்ம மேலே குங்குமப்பூ அப்படி தூவி விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தில் கொஞ்சம் இது பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நமக்கு தலைனே இருக்கும். சூப்பரான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். பாருங்கள்,
சூப்பரான ஒரு பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. 15 நிமிஷத்தில் இந்த பால்கோவா வந்து நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.